எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்கிட்ட இதை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ரோக்ராமை அசம்பிளியா கன்வெர்ட் பண்ணி அதுக்கு புரிஞ்ச மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஜஸ்ட் பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய விஷயம் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் தான். ஓகேவா? ஸோ அதாவது கோட் ரைட் பண்ணுறோம், அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறது. ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே HTML ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெப் ப்ரௌசரால் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணப்படும். பட் இப்போ நம்ம வந்து நோட் ஜேஸ் இருக்குல்ல. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓன் டெஸ்க்டாப்பில் கூட ரன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நோட் ஜேஸ் அப்படின்னா என்னென்னு. ஸோ நோட் ஜேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டை வந்து ரியல் டைமாக நம்மளுக்கு ரன் பண்ணி அதில் என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நோட்